கேளுமா. சார் லோன் கட்டவில்லை, மெசேஜ் ஆர் வாட்ஸ்அப்ல பேங்க் ஸ்டாஃப் வாரண்ட் வந்திருக்குன்னு பயமுறுத்துறாங்க. இது வழக்கமா இப்போ ஒரு சமீப காலமா இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் தான் அதிகம். என்ன பண்றாங்கன்னா, நான் ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது. என்னன்னாக்கா, இது போல வந்து உங்க மேல கல்கத்தால வழக்கு போட்டிருக்கோம். சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சம்மன் இந்த நம்பர் சிஎஸ் நம்பர் சரி ஓகே. நீங்க வந்து வாரண்ட்டுக்கு ஏத்த மாரி ஒபே பண்ணா ஓகே. நீங்க பணம் கட்டலனாக்கா, நாங்க வாரண்ட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். நீங்க சிறைக்கு போற வாய்ப்பு வரும். அதனால கீழ பிரகாஷ் குமார்ன்னு சொல்லிட்டு எங்களோட கான்டாக்ட் மேனேஜர் நம்பர் இருக்கு. அதுக்கு கீழ வந்து பேமெண்ட் பண்ற அந்த இது இருக்கு. நீங்க அத பார்த்து கட்டிட்டீங்கன்னாக்கா அந்த கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இதான் மெசேஜ். இது வந்து இன்ஃபினிட்டா அந்த பேங்க் நெறைய ஒரு பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, எக்கச்சக்கமான பேங்க் இந்த மாதிரி மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்த வண்ணமா இருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இது இன்ஃபினிட், மணிவீவ், ஹீரோ ஃபின்கார்ப், பூனாவாலா, சோழமண்டலம், கோட்டக் மஹிந்திரா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்றது இந்த டெக்னிக் தான். இந்த டெக்னிக்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த மெசேஜை பொறுத்த வரைக்கும் அனுப்புறதுக்கு முதல்ல தகுதி இருக்கா பேங்க்குக்கு அதுதான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாரண்ட்டுன்றாங்க. வாரண்ட்டுங்கிறது பார்த்தோம்னா சிஆர்பிசி செக்ஷன் 70லேருந்து 81 வரைக்கும் வரக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷனில் வர வாரண்ட். இந்த வாரண்ட்டை வந்து யார் சொல்லணும்? வாரண்ட்ன்ற வார்த்தை யார் யூஸ் பண்ணணும்? பொதுவா வாரண்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடிய தகுதி இருக்கிறவங்க ஜட்ஜி. ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க, கையெழுத்து போட உடனே ஜட்ஜோட கடமை. அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அடுத்ததாக இதை பற்றி யார் வந்து வந்து இது பண்ணணும்? எக்ஸிக்யூட் பண்ணுறது போலீஸு. அப்படி இல்லைனாக்கா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு. இல்லை நாங்கள் தான் வாரண்ட்டை பற்றி சொல்லணும். வாரண்ட்டை பற்றி பொதுமக்கள் சிவிலியனுக்கு சொல்லணும். ஒரு பேங்க் மேனேஜர் இல்லை பேங்க் ஸ்டாஃபுக்கு இந்த மாதிரி ஒரு வாரண்ட்டை பற்றி நீ சொல்லி நீ பணம் கட்டலைன்னா நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு சொல்கிறது மிரட்டல். பகிரங்க மிரட்டல். அரசாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒருத்தர் மிரட்டி பணம் வசூல் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ இது பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கிரிமினல் அஃபென்ஸ். ஏன்னா ஒரு வாரண்ட்னு ஒன்ற வார்த்தை வந்தாலே, அதாவது ஒரு காக்னிசிபிள் அஃபென்ஸ், ஒரு புலன் கொள்ளத்தக்க ஒரு குற்றத்தை ஒருத்தர் செஞ்சிருக்காரு, அவர் வந்து சிறைக்கு போகணுன்றது அதோட அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீ பணம் கட்டலன்னா நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்றத வந்து திட்டனிங்க. நீ பணத்தை வாங்குறதுக்கு சட்டத்தை யூஸ் பண்ற. சிஆர்பிசிங்கிறது ஃப்ரீ. இந்தியா ஃபுல்லாக யார் வேணா யூஸ் பண்ணலாம். முறையாக வந்து யூஸ் பண்ணலாம் சிஆர்பிசியை. அந்த சிஆர்பிசியை பணம் வரணுன்ற காரணத்துக்காக நீ யூஸ் பண்ற. ஸோ இதுதான் அஃபென்ஸ். பணம் கட்டாமல் இருக்கிறது டிஃபால்ட்டு. அது கோர்ட்டில் பார்த்துக்குறோம். பட் அதை நீ சொல்லி கேட்குறது தான் பெரிய விஷயம். அதுக்கு தான் 2 3 பேரை பிடிச்சி ஃபோனில் விளாசி விட்டேன். எப்படி நீ சொல்லுவ? நீங்க எந்த அதிகாரம் இருக்கு உனக்கு? பணம் கட்டலன்னா ஜெயிலுக்கு போயிருப்ப. எப்படி நீ சொல்லலாம்? முதல்ல அங்கே போட்டிருக்கிறது வந்து டெலிக்வன்சி அப்படிதான் போட்டிருக்கிறேன். டெலிக்வன்சி அதாவது பேமெண்ட்ல ஒரு டெலிக்வன்சி இருக்கு. பேமெண்ட்டை சரியா பே பண்ணல, சீட்டிங்னு சொல்ற. அதை நிரூபிக்க முடியாது. பட் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கும்போது நீ வாரண்ட்டை எப்படி அனுப்பணும்? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து டைரக்டா போலீஸுக்கு அனுப்பணும். அதை நீ கையில வச்சிருக்கிறதே பெரிய தப்பு. ஏன்னா அதை வச்சு நீ ஃபேக்கா கூட பல வாரண்ட்களை ரெடி பண்ணலாம் கட் அண்ட் பேஸ்ட்ல. இன்னைக்கு இருக்கிற சாட்ஜிபிடி ஏறி வச்சு நீ அழகா ஒரு வாரண்ட் ரெடி பண்ணி வாரண்டே இல்லாத ஆளுக்கு வந்து வாரண்ட் இருக்குன்னு பொய்யா கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கோர்ட்ல செக் பண்ணி நாங்கள் பார்த்துக்கிட்டு உண்மையானதான், ஆனால் இருந்தாலும் கூட அதை சொல்லி நீ மிரட்டக்கூடாது. ஸோ இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த பேமெண்ட் மெத்தடையும் சேர்த்து போட்டுடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் பேமெண்ட். இதில் பிரச்சனை என்னன்னா, இதை பார்க்குறவங்க பயந்து போய் செக் பண்ணுறாங்க. முதல்ல கோர்ட்டில் போயிட்டு அவங்க பேரில் இருக்கான்னு. கண்டிப்பாக இருக்கும். கோர்ட்டில் கொண்டு போயிட்டு சும்மா 4 பேப்பரை கொடுத்தா கூட ஃபைல் பண்ண நம்பர் கொடுத்துருவாங்க. அது வந்து கோர்ட் ப்ரொசீஜர். புரியுதுங்களா? சிஆர்பிசி பிரகாரம் அந்த பெட்டிஷன் இருக்கணும், இல்லை சிபிசி பிரகாரம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்துப்பாங்க. எடுத்தால் கோர்ட்டில் பதிவு பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதனால இவங்க என்ன பண்றானுங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு வாரண்ட்னா அந்த கோர்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறதும் கிடையாது. கல்கத்தா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேங்க்கும் அங்கே தான் போறாங்க. வேணா ஈஸியாக ஃபைல் பண்ணிடலாம். இங்கே ஃபைல் பண்ணால் இங்கே இருக்கிற ஜட்ஜி மேஜிஸ்ட்ரேட்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ மாசம் கொண்டு வந்து 50,000 பெட்டிஷனை கொடுப்பேன். அந்த 50,000 பெட்டிஷனை ஃபைல் பண்ணால் பொதுமக்களோட கேஸ் நாங்கள் எங்கே பார்க்குறதுன்னு பண்ணுறது இல்லை. கல்கத்தாவில் மட்டும்தான் அதுக்கு உண்டான ப்ரொவிஷனே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கல்கத்தா தான் அவங்க வந்து இந்தியாவோட தலைநகரமாக நினைக்கிறாங்க அந்த பொறுத்த வரைக்கும். அதனால அப்படி இருக்கும்போது இந்த எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்கே ஃபைல் பண்ணிட்டு கட்சியில் இந்த மாதிரி வந்து வாரண்ட்டு சம்மன் இதை வச்சு மிரட்டி கலெக்ஷன் மேனேஜர் பணம் வாங்குற சூழ்நிலை இப்போ இன்னைக்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, எப்படிப்பட்ட மெசேஜ் வந்துச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு அந்த அந்த கலெக்ஷன் மேனேஜரை கோத்து விடுங்க. நீ வாரண்டை வச்சு மிரட்டுறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. ரெண்டாவது வாரண்ட் எடுத்துக்கிட்டு உங்க மேலே வாரண்ட் இருக்குன்னு சொன்னா அவங்க மேலே இமீடியட்டா கேஸ் பதியலாம். ஏற்கனவே ஒரு காவல் அதிகாரி கூட சொல்லியிருக்காரு. என்னன்னா, சிவில் சம்பந்தமான வாரண்ட் இல்லைன்னா கிரிமினல் சம்பந்தமான வாரண்ட் எங்களுக்கு முறைப்படி வந்தா அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், நாங்கள் தோணுச்சுன்னா பண்ணுவோம், அதை எடுத்து நீங்கள் சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோட்டாக் மகேந்திராவை ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது சட்டம். அப்படி இருக்கும்போது இந்த வாரண்டை வச்சு மிரட்டுறது முக்கியமாக நான் சொன்ன அந்த பேங்க்லாம் மறந்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஹீரோ ஃபின்கார்ப், பூனாவாலா, சோழமண்டலம், கோட்டாக்கு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் கொண்ட குரூப். இவங்க அங்கேயே முகாம் போட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இதில் ஒரு லாஜிக் என்னன்னா, 100 பேருக்கு அமிச்சா அவ்வளோ 20 பேர் இமீடியட்டாக பே பண்ணிடுறாங்க. நம்ம பேரில் கேஸ் இருக்கக்கூடாது. உண்மையிலேயே இந்த வாரண்ட்ல வந்து பயந்து போய் நிறைய பேர் பே பண்ணுறாங்க. அந்த பயத்துக்காகத்தான் இதை அனுப்புறாங்க.
நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வாரண்ட்னு ஒருத்தன் யாரு உங்ககிட்ட சொன்னாலும் சரி, பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணி உங்க மேல வாரண்ட் போட்டிருக்கேன்னு அவங்க நீ தாராளமா என்னோட இந்த கீழே போட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அவர் மேல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி சிஆர்பிசி, அதாவது சிவில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அதை வந்து 1978 வந்து தவறா பிரயோகம் பண்றாங்க, கவர்மெண்ட் ஆவணத்தை வச்சுக்கிட்டு இவங்க பணம் பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல வழக்கு போட்டுடலாம். ஸோ யார் உங்களுக்கு வந்து வாரண்ட் இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களோட பேரு, அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்க எந்த பிரான்ச்ல இருக்கான்றத நோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க மேல வழக்கு ஃபைல் பண்ணி, நீ வாரண்ட் வச்சிருக்க அதை முறைப்படி எக்ஸிக்யூட் யார் பண்ணணுமோ அவங்க பண்ணலாம். அது எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாதுங்கிறது தான் சட்டம். ஏன்னா ஒரு முக்கியமான உதாரணம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ கல்கத்தால 2025 பதிவான வழக்குகள் மட்டும் 6,90,000. ஸோ இந்த 6,90,000மே பேங்க்காரங்க தான் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கூட பொது ஆள் பண்ணல. எல்லாமே 3 செக்ஷன்ல பண்ணியிருக்காங்க. ஒன்று பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் 25, இன்னொன்று 138 ஆஃப் நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் வந்து 1881, இன்னொன்று 420 406 ஆஃப் இந்தியன் பீனல் கோடு ஆர் 380 316 பிஎன்எஸ் 2023. இதில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த 3 வழக்குகளையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேங்க்காரங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 லட்சம் வழக்கையும் பேங்க்காரங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த 7 லட்சம் வழக்கையும் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல லாஜிக்காக யோசனை பண்ணணும். நீங்கள் வாரண்ட்டுன்றதை பார்க்கறத விட மேலே போட்டிருக்க நம்பரை பார்க்கணும். அந்த நம்பரோட எண்ணிக்கை எதில் இருக்குது? லட்சத்தில் இருக்கும். அப்போ எத்தனை பேர் 7 லட்சம் பேரை பிடிச்சி போடுற அளவுக்கு இங்கே சிறையும் கிடையாது, விசாரிக்கிறதுக்கு விசாரணை அதிகாரியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க டைம் என்னென்னா, கல்கத்தா கோர்ட்டில் 1 வருஷம் அவனுக்கு டைம். இந்த நம்பர் இங்கே தான் இருக்கும், அப்புறம் டிஸ்போஸ் ஆயிரும், நாங்களே டிஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்குள்ளே இதுக்கு சார்ஜ் ஷீட் போடுறதோ இல்லை இதுக்கு கேஸ் ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுத்து இங்கே வந்து கேஸ் நடத்துறதுக்கு முடியாது. 7 லட்சம் பேருக்குலாம் இங்கே ஸ்டாஃபும் கிடையாது, அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணவும் முடியாது. நாங்கள் கேஸ் மட்டும் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் ஏற்றுவோம். கோர்ட்டில் பார்த்துட்டு நீ பணம் வசூல் பண்ணிட்டு என்ன பண்ணுறே தெரியாது. 1 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்போஸ் ஆயிரும். ஸோ எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்பட மாட்டாதுன்ற கண்டிஷன் பேரில் தான் அங்கே கேஸையே ஃபைல் பண்ணுறாங்க. இதுதான் வந்து உண்மையான ரீசன். நான் இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்கிறேன். அதனால் கல்கத்தாலேருந்து வாரண்ட்டு சம்முன்னு வந்துச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரை அணுகி முதல்ல ரெப்ரசன்டேஷன் மட்டும் பண்ணிடணும். ஏன்னா நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னா ஒன்றும் கிடையாது. உங்கள் சார்பாக ஒரு வக்காலத்தை ஒன்று ஃபைல் பண்ணால் முடிஞ்சுது. ஒரு வக்காலத்தில் வந்து சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய டீம் அட்வொகேட் வந்து அதை வச்சிருவாங்க அந்த ஹியரிங் அப்போ. ஸோ நீங்கள் அப்பீல் ஆகிட்டீங்கிறது தெரிஞ்சிடும். அவ்வளோ அப்பீல் ஆச்சுன்னா அந்த கட்டப்படி நின்றும். அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வாய்தா போட்டு இந்த கேஸ் டிஸ்போஸ் ஆயிரும். டிஸ்போஸ்னா இவங்க ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன் பேங்க்காரங்க அதை ஆர்கியூ பண்ண முடியாது? இந்த கேள்வி நல்லா கவனிக்கணும். இப்போது 6 லட்சம் கேஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பேங்க்காரங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் 60,000 70,000 1 லட்சம் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க ஒரு பேங்க்கும். அவ்வளோ பேருக்கு வாதாடுற வக்கீல் வைக்க முடியுமா? ஒரு வக்கீலா ஒரு சின்ன கேஸ் 25 செக்ஷனில் கேஸ் போட்டால் கூட அதை வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு வக்கீல் கிடையாதே. அவ்வளோ பேருக்கு வக்கீல் வைக்க முடியாது. இல்லை ஒருத்தரே 50,000 கேஸ் பார்க்கவும் முடியாது. லாஜிக்காக உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம், இந்த சம்மன் வாரண்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பி மிரட்டுறது பணம் வாங்குறதுக்கு மட்டும்தான். உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ப்ரொவிஷனும் கிடையாது, அதுக்கு வசதியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். நன்றி.